பக்தர்கள் பெருவாரியாக கூடி முருக பக்தர்கள் மாநாட்டை மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னெடுத்திருக்கும் இந்து முன்னணிக்கு அண்ணாமலை பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். திமுக உள்ளிட்ட கட்சிகள் போலி மத சார்பின்மை பேசி இந்து மதத்தினரை பாரபட்சமாக நடத்துகின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். திமுக உள்ளிட்ட கட்சிகள் போலி மத சார்பின்மை பேசி இந்து மதத்தினரை பாரபட்சமாக நடத்துகின்றனர் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். கோவில் சொத்துக்களை கோவில்களுக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் வஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. முருக பக்தர்கள் மாநாட்டினை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்து முன்னணி இயக்கத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு பக்தர்கள் அனைவரும் வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி அன்று மதுரையில் பெருவாரியாக கூடி முருக பக்தர்கள் மாநாட்டினை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் தற்போதைய பாஜகவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய பதிவை பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் உட்பட முருகப்பெருமான் ஆலயங்களை சீரமைக்க வலியுறுத்தியும் நமது பண்பாட்டையும் இந்து தர்மத்தையும் காத்திடவும் தமிழக கோவில்களை மீட்டிடவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை ஒன்றிணைத்து மதுரையில் குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் அதனுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திமுக உள்ளிட்ட கட்சிகள் போலி மதச்சார்பின்மை பேசி இந்துக்களையும் அந்த மதத்தை சார்ந்தவர்களையும் பக்தர்களையும் கோவில்களையும் தொடர்ந்து பாரபட்சமாக நடத்தி வருவதோடு கோவில் சொத்துக்களையும் கோவில்களுக்கு பக்தர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் திமுக அரசு மீது அண்ணாமலை கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதனை எதிர்த்து பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் நம்முடைய ஆலயங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதோடு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். கோவில்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கோவில்களின் மேம்பாட்டிற்கும் பராமரிப்பிற்கும் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் பெருவாரியாக பக்தர்கள் அனைவரும் கூடி முருக பக்தர்கள் மாநாட்டை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் பக்தர்களிடம் ஒரு வேண்டுகோளையும் அண்ணாமலை விடுத்திருக்கிறார். திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.